தனது விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோக்கள், கட்டுரைகளை நீக்க வலியுறுத்தி இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சார்பில் யூடியூபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. AR ரஹ்மான், சாய்ரா பானு தம்பதியர் தங்கள் 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பிரிவதாக அண்மையில் அறிவித்தனர். கணவர் AR ரஹ்மானை சாய்ரா பானு பிரியும் முடிவு அவரது வழக்கறிஞர் மூலம் அறிக்கையாக வெளியானது. இதனை எக்ஸ்ல பதிவு மூலம் AR ரஹ்மான் உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து வெளியிடப்பட்ட வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று AR ரஹ்மான் சார்பில் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களுக்கும் யூடியூபர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் பல்வேறு சமூக வலைதளங்களில் AR ரஹ்மான் மீது அவதூறு பரப்பும் வகையில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் உண்மைக்கு புறம்பான தகவல்களுடன் கட்டுரைகள் எழுதப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவதூறு வீடியோக்கள், கட்டுரைகளை உடனடியாக நீக்காவிட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக, காங்கிரஸ் நேருக்கு நேர் மோதிய இடங்களில் யாருக்கு அதிக வெற்றி கிடைத்தது என்பது குறித்தும், இரண்டாக பிரிந்த சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளில் இருதரப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வென்றது யார் என்பது குறித்தும் விளக்குகிறார் ஸ்ரீராம். இந்த நிலையில தான் காங்கிரசும் பிஜேபியும் நேருக்கு நேர் மோதிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா மொத்தம் 75 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல 64 இடங்கள்ல பாஜக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி தரப்புல போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 11 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றியை பிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது மட்டுமல்லாம உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியை பொறுத்தளவில் எத்தனை தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நேருக்கு நேர் போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை, அதில் மக்கள் யார் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மொத்தம் 51 தொகுதிகளில் அவங்க நேருக்கு நேர் போட்டிட்டு இருக்காங்க. இதில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு கிட்டத்தட்ட 36 இடங்கள் கிடைச்சிருக்கு. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு வெறும் 15 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு நடந்த மக்களவை தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு 7 மக்களவை இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருந்தது. அதே உத்தவ் தாக்கரே தரப்புக்கு மொத்தம் 9 இடங்கள் கிடைச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே கட்சியையும் கட்சியினுடைய சின்னத்தையும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தேர்தலில் மக்களினுடைய ஆதரவையும் பெற்று உத்தவ் தாக்கரேவை அவர் தோல்வி முகத்தை காண வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் சரத்பவார் தரப்பும் சரி, அஜித் பவார் தரப்பும் சரி நேருக்கு நேர் எத்தனை தொகுதிகளில் மோதினாங்க அப்படின்னு பார்த்தா 37 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதில் அஜித் பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி வெறும் 7 இடங்களில் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மேற்குவங்க மாநிலத்தில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் வெற்றி வாகை சூடியது. பீகாரில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் கட்சி 4 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் காலியாக இருந்த 48 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆர்ஜிகார் மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மாநிலத்தில் ஆடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் சித்தாய், மதாரிஹட், நைஹாட்டி, ஹரோவா, மெதினிப்பூர், தல்திங்ரா ஆகிய 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் முந்தைய தேர்தலில் 5 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் 1 தொகுதியை பாஜகவும் வெற்றி பெற்றிருந்தன. மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிரான அதிருப்தி நிலவிய சூழலில் நடைபெற்ற தேர்தலில் 6 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி வாகை சூடியது. பீகாரில் 4 தொகுதிகளுக்கான தேர்தலில் ஹிமாம்கஞ்ச் தொகுதியை ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தக்க வைத்தது. மார்க்சிஸ்ட் வசமிருந்த தராரி, ராஷ்டிரிய ஜனதா தளம் வசமிருந்த ராம்கர் தொகுதிகளை பாஜகவும், ராஷ்டிரிய ஜனதா தளம் வசமிருந்த பெலாகஞ்ச் தொகுதியை ஐக்கிய ஜனதா தளமும் வென்றன. இதன்படி 4 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது. தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் கடந்த மாதத்தில் தொடங்கிய ஜன்சுராஜ் கட்சி 4 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கியது. ஆனால் இதில் 3 தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துள்ளனர். இது பிரசாந்த் கிஷோருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.
பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் சமாஜ்வாதி கட்சி கர்ஹால், சிசாமாவ் தொகுதிகளை தக்க வைத்தது. ஆனால் சமாஜ்வாதி வசமிருந்த கத்தேஹரி, குண்டர்கி தொகுதிகளை பாஜக கைப்பற்றியுள்ளது. காஷியாபாத், கைர், புல்பூர், மஜாவான் தொகுதிகளை பாஜக தக்க வைத்துக் கொண்டது. மேலும் மிராப்பூர் தொகுதியை பாஜக கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தக்க வைத்துக் கொண்டது. இதன்படி 2 தொகுதிகளில் சமாஜ்வாதியும் 7 தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி வாகை சூடின. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஆளும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது. அசாமில் 5 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் தலோய், பிகாலி தொகுதிகளை பாஜக தக்க வைத்துக் கொண்டது. சிட்லி தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐக்கிய மக்கள் லிபரல் கட்சியும், கொங்கை காவூன் தொகுதியை அசாம் கணபரிஷத்தும் தக்க வைத்துக் கொண்டன. காங்கிரசிடமிருந்த சமாகுரி தொகுதியை பாஜக வென்றுள்ளது. இதன்படி 5 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் HD குமாரசாமி ராஜினாமா செய்த சென்னப்பட்னா தொகுதிக்கும், பாஜக முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ராஜினாமா செய்த சிகாவூன் தொகுதிக்கும், காங்கிரஸைச் சேர்ந்த துக்காராம் ராஜினாமா செய்த சந்தூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் 3 தொகுதிகளையும் ஆளும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியுள்ளது. சென்னப்பட்னா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமியை காங்கிரஸ் கட்சியின் யோகேஸ்வரா தோற்கடித்திருக்கிறார். கேரளாவில் பாலக்காடு தொகுதியை காங்கிரசும், செலக்காரா தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தக்க வைத்துக் கொண்டன. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் பாஜக வசமிருந்த 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 1 தொகுதியிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வென்றுள்ளன. மேகாலயாவில் கம்பேக்கர் தொகுதியை தேசிய மக்கள் சக்தி கட்சி தக்க வைத்துக் கொண்டது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் வசமிருந்த தலா 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 3 தொகுதிகளையும் ஆளும் ஆம் ஆத்மி கைப்பற்றியுள்ளது. அதே நேரம் ஆம் ஆத்மி வசமிருந்த பர்னாலாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி வாகை சூடியது. பாஜக ஆளும் ராஜஸ்தானில் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தௌசா தொகுதியை மட்டும் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டது. 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் சுராசி தொகுதியை பாரத் ஆதிவாசி கட்சி தக்க வைத்துக் கொண்டது. சிக்கிமில் 2 தொகுதிகளை ஆளும் சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா தக்க வைத்துக் கொண்டது. உத்தராகண்டில் பாஜக உறுப்பினர் மறைவால் கேதர்நாத் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது. அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. விழாவில் EPS திறந்து வைக்க உள்ள ஜானகியின் முழு உருவப்படம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட உள்ளது. அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சருமான ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ளது. 1980களின் இறுதியில் பிரிந்து கிடந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக தன் நிலைப்பாட்டில் இருந்து கீழிறங்கி ஜெயலலிதாவுடன் இணக்கமாகி ஜானகி விட்டுக் கொடுத்தார். அதை போற்றும் வகையில் இந்த விழாவுக்கு அதிமுக ஏற்பாடு செய்துள்ளது. மங்கள இசையுடன் தொடங்கும் ஜானகி அம்மையாரின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பின்னர் ஜானகி அம்மையாரின் திருவுருவப் படத்தையும் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 100ஆண்டு விழா மலரை வெளியிடும் எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மையாருடன் பயணித்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். பின்னர் அதிமுக வரலாறு மற்றும் ஜானகி அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை இணைத்து குறும்படம் திரையிடப்பட உள்ளது. நாட்டிய குழுவினரின் வரவேற்பு நடனம், இயக்குனர் நடிகர் தம்பிராமையாவின் உரை, கவியரங்கம் மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி, பட்டிமன்றம் நடைபெறும் வகையில் நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் பேசும் குறும்படம் திரையிடப்பட உள்ளது. மாலை 5 மணியளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை உரையாற்ற உள்ளார். இந்த 100ஆண்டு விழாவில் திறந்து வைக்கப்படும் ஜானகி அம்மையாரின் முழு உருவப்படம்
ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு அருகே நிறுவப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.